வணக்கம், நான் கவிதா ஜனார்த்தனன் பேசுகிறேன். லாஸ்ட் வீக் கொல்கட்டாவில் அந்த ட்ரெயினிங் நர்ஸ்க்கு நடந்த சம்பவம், ரேப் பண்ணி மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த விஷயம் இந்த நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி கொல்கட்டா ஃபுல்லாக ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு, அவங்களுக்காக நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு. பட் அங்கே மட்டும்தான் நடக்குதா? இந்த 1 வீக்கில் மட்டும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடுல 4 வயசு குழந்தைங்கள்லேருந்து 60-70 வயசு பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு கீழ்த்தரமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லா வயதினருக்கும் நடந்துட்டுருக்கு. எவ்வளோ ஒரு கேடு கெட்ட ஒரு தரக்குறைவான சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் போது மிகவும் வெக்கமாகவும் வேதனையாகவும் ஆத்திரமாகவும் இருக்கிறது. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து கிட்டத்தட்ட 78 ஆண்டுகள் ஆகி சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சொந்த நாட்டில் பெண்களுக்கே இங்கே வெளியே போகிறதுக்கும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் சுதந்திரம் இல்லை அப்படின்னும் போது ஒரு நாடு எந்த துறையில் வளர்ச்சி பெற்று என்ன பிரயோஜனம்? சொந்த நாட்டில் ஒரு பெண்ணுக்கு இல்லாத மரியாதையும் பாதுகாப்பும் அந்த பெண்ணுக்கு வேற எங்கே கிடைக்க போகுது? பெண்கள் இன்னைக்கு நிறைய படித்து நிறைய துறைகளில் சாதித்து வெற்றியாளர்களாக இருக்காங்க. பட் இந்த வெற்றியும் இந்த படிப்பும் அவங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக வந்துடல. 1000 ஆண்டு கால போராட்டம் அடுப்படியிலேருந்து இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் பிளேஸ்லேயும் போய் அவங்களோட தகுதியை ஒவ்வொரு டைமே அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு இத்தனை ஆண்டு காலமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் அவங்க அடுப்படிக்கெல்லாம் திருப்பி போக மாட்டாங்க. இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய சாதிக்க தான் போகிறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு மனதைரியத்துடைய ஒரு நல்ல ஊக்கமுடைய எதையும் சமாளிக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் திமிர் பிடித்தவள் அப்படின்னா அந்த பெண் இன்னும் மிக திமிர் பிடித்தவளாகவே இருக்கட்டும். ஜஸ்ட் இமேஜின், படிக்காத நூக் அண்ட் கார்னரில் எத்தனையோ விஷயங்கள் இன்னும் வெளிச்சத்துக்கு வரதில்லை, எத்தனையோ விஷயங்கள் இன்னும் வெளியே வராமல் இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள்லாம் ஒரு ஆண் மகன்களாக இருந்தால் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கலாம், ஒரு நல்ல கணவராக இருக்கலாம், நல்ல அண்ணனாக இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட், வெல்விஷர் யாராக கூட இருக்கலாம். நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற விமனை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற விமனையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த மாதிரி ஒரு மென்னாக மட்டும் இருந்துடாதீங்க. ஒரு நாடு அவங்களோட தொழிலிலேயோ இல்லை மற்ற துறைகளிலேயோ மட்டும் வளர்ந்துட்டா அந்த நாடு ஒரு முன்னேற்றமான நாடு ஆயிடாது. எந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பும் பெண்களோட உரிமைகளும் பெண்களை மதிக்கிறார்களோ அந்த நாடு தான் முன்னேற்றமுடைய நாடாக நம்ம நினைக்கிறோம். நம்ம அந்த மாதிரி ஒரு நாட்டை உருவாக்கணும். நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவே நம்மளால் என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கு. தயவு செய்து ஒவ்வொரு பெண்களும் மன தைரியத்துடனும் மன பலத்துடனும் ரொம்ப நேர்மையாகவும் அதே சமயம் எதுக்குமே அஞ்சாத ஒரு துணிச்சலான பெண்களாக இருங்க. இந்த சமூகத்தில் இன்னும் பல போராட்டங்களை நம்ம தாண்டி வந்துதான் ஆகணும். ஆனால் என்றைக்குமே குரல் கொடுக்கறத மட்டும் விட்டுறாதீங்க. இன்றைக்கி எப்படி கொல்கட்டாவில் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியே நடக்குதோ, எங்கே தப்பு நடந்தாலும் உங்கள் பக்கத்தில் தப்பு நடந்தால் தயவுசெய்து தட்டி கேட்குற ஒரு ஆண்மகனாவோ பெண்ணாவோ நீங்கள் இருங்க. அதே சமயம் பெண்களை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருங்கன்ட்டுலாம் தயவுசெய்து சொல்லி கொடுத்து வளர்க்காதீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண் மகனுக்கு பெண்ணை மதிக்கவும் பாதுகாக்கவும் கற்றுக் கொடுத்தா நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் 2 ஜெண்டர், மென் அண்ட் விமென். இதில் என்ன, இதில் கூட ஒரு ரேசிசம் அண்ட் பாகுபாடு? எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். வீட்டில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் சரிக்கு சமம் சொல்லி வீட்டில் பெற்றோர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. எப்பவுமே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை ஸ்டாப் பண்ணுங்கள். இது வீட்டில் நீங்கள் ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் அது சொசைட்டி லெவலில் நம்மளால் சாதிக்க முடியும். எல்லா ஆண்மகன்களையும் நான் குற்றம் சொல்லலை, நிறைய நல்ல ஆண்மகன்கள் இருக்காங்க. ஆனால் எப்பவுமே ஆண்மகன்கள் தான் இந்த குற்றத்திற்கு காரணம் அப்படின்னும் போது எந்த ஆண்மகன் நல்லவங்க கெட்டவங்கன்னு எப்படி பார்க்குறது? தயவு செய்து பெண்களுக்காக குரல் கொடுக்கும் ஆண்மகனாகவும் மதிக்கக்கூடிய ஆண்மகனாகவும் மட்டும் இருங்கன்னு கேட்டுக்கிறேன். நாட் ஆல் men, but how do I know which man when it's always men? Be a man who respects women. Thank you.